வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 13ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரு இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை ஆராய்க. இங்கே ஒரு 5 இருபடி சமன்பாடுகள் இருக்கு. இதனுடைய மூலங்களின் தன்மையை நம்ம ஆராயணும். அதாவது பாருங்க, டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இந்த ஃபார்முலாவில் நம்ம மதிப்புகளை பிரதியிடணும். வரக்கூடிய மதிப்பு கிரேட்டர் தென் 0 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது மெய் மற்றும் சமம் இல்லைன்னு மூலங்கள் இருக்கும். அதாவது மெய்யெண்ணா இருக்கும், சமமாக இருக்காது. நமக்கு ஆன்சர் 0 வந்துருச்சு அப்படின்னா மெய்யாகவும் இருக்கும், சமமாகவும் இருக்கும். மைனஸ் லெஸ் தேன் 0 விட கம்மி மைனஸ்ல வந்துச்சுன்னா மெய் அல்ல, மெய் மூலங்கள் இருக்காது, கற்பனை மூலங்கள் இருக்கும். இதை வச்சுதான் இந்த கணக்கு ஃபுல்லா பார்க்கலாமா? பாருங்க, முதல் இது என்ன கொடுத்துருக்காங்க, 15x² + 11x + 2 = 0. முதல்ல ஏபிசி மதிப்புகளை எடுத்து எழுதுவோமா? ஏன்றது x² கெழு 15, பீன்றது x கெழு 11, சீன்றது மாறிலி உறுப்பு 2. எந்த ஃபார்முலாவில் பிரதியிட போறோம் பாருங்க. டெல் ஈக்குவல் டு முக்கோணமா இருக்கா, டெல்லுன்னு படிக்கணும். சரியா? b² - 4ac. பாருங்க, பியோட மதிப்பு 11 அடுக்கு 2, 4 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக 15, அதுக்கடுத்து பாருங்க சிக்கு பதிலாக 2. சுருக்கிறோமா? ஈக்குவல் டு 11² 11 2 தடவை எழுதி பாருங்க. 11 பெருக்கல் 11 121 மைனஸ் இதை பெருக்குங்க. 4 15 60, 60 2 பெருக்குனா 120. பாருங்க, 121 120 கழிச்சா 1. இந்த 1 வந்து 0வை விட பெரிய எண், 0வை விட பெருசு. 1ன்றது 0 விட பெருசு. அப்ப 0 விட பெருசு அப்படின்னா மூலங்கள் எப்படி இருக்கும்? மெய் மற்றும் சமம் இல்லை. therefore மூலங்கள் மெய்யா இருக்கும், ஆனா எப்படி இருக்காது? சமமாக இருக்காது. மெய் மற்றும் சமமில்லை. சரியா? எதை முடிச்சிட்டோம்? முதல் இது நம்ம முடிச்சாச்சு. அப்படியே ரெண்டாவது ஆரம்பமா பாருங்க. ரெண்டாவது இது கொடுத்த சமன்பாட்டை எடுத்து எழுதுவோம். x² - x - 1 = 0. முதல்ல ஏவோட மதிப்பு எடுத்து எழுதுமா? ஏன்றது என்னன்னா x² கெழு 1, பீன்றது என்னன்னா x கெழு -1. இதுக்கு முன்னால எண்கள் எதுல நம்ம 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? இங்க மைனஸ் இருக்கா, -1. சியோட மதிப்பு மாறிலி உறுப்பு -1. ஃபார்முலா என்ன எழுதுங்க, திரும்ப திரும்ப ஃபார்முலா எழுதுங்க, அப்பதான் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். சரியா? b² - 4ac. பியோட மதிப்பு பாருங்க, -1 அடுக்கு 2 -4. ஏவோட மதிப்பு பாருங்க, ஏவோட மதிப்பு 1, சியோட மதிப்பு -1. இப்ப பாருங்க, -1 ஸ்கொயர் பண்ண போறோம். -1 2 தடவை எழுதி பெருக்க போறோம். -1 பெருக்கல் -1 +1. இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ், மைனஸ் பெருக்கினா பிளஸ். 4 1 4, 4 1 4. அப்ப ரெண்டையும் கூட்டினா 5. 5ன்றது 0வை விட பெரிய எண். 0 விட பெருசு அப்படின்னா நமக்கு மூலங்கள் எப்படி இருக்கும்? மெய் மற்றும் சமம் இல்லை. மூலங்கள் எப்படி இருக்கும்? மெய்யெண்ணா இருக்கும், ஆனா எப்படி இருக்காது? சமமாக இருக்காது. மெய் மற்றும் சமம் இல்லை. சரியா? ரெண்டாவது இதை முடிச்சிட்டோம். அடுத்தது மூணாவது பார்க்கலாமா? பாருங்க, மூணாவது இது இருங்க, நான் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். மூணாவது இது எங்க இருக்கு பாருங்க கணக்கு. மூணாவது இங்க ஆரம்பிப்போம். மூணாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? √2 t² - -3t + 3√2 = 0. சரியா? இப்ப பாருங்க, முதல்ல ஏபிசி மதிப்புகளை கண்டுபிடிச்சிருவோமா? ஏன்றது t² கெழு √2, பீன்றது tயோட கெழு -3, சீன்றது மாறிலி உறுப்பு 3√2. சரியா? இப்ப பாருங்க, ஃபார்முலா எழுதுவோமா? டெல் ஈக்குவல் டு b² - 4ac. பிரதியிடுவோமா? ஈக்குவல் டு பியோட மதிப்பு -3 அடுக்கு 2 அப்படியே வந்துடும், 4 அப்படியே வந்துடும், ஏக்கு பதிலா √2, சிக்கு பதிலா 3√2. சரியா? இது சுருக்கலாமா? பாருங்க, இந்த இடத்துல -3 2 தடவை எழுதி பெருக்க போறோம். -3 2 தடவை, -3 பெருக்கல் -3 நமக்கு என்ன வந்துடும்? 9. சரியா? இந்த இடத்துல மைனஸ், இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. 4 3 பெருக்குனா 12. அதுக்கு அடுத்தது √2 பெருக்குனா 2, அதாவது
ரூட் 2ஐயும் பெருக்குனா ரூட் 4 ரூட்டை போட்டுட்டு உள்ள நம்பர் பெருங்க 4 4க்கு வர்க்கம்னு எடுத்தோம்னா 2 அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க ரூட் 2 பெருக்குனா 2 ஈக்குவல் டு 9 மைனஸ் 12 24. அப்ப பாருங்க வேற வேற குறி நம்ம கழிப்போம். கழிச்சா நமக்கு என்ன வரும்? 24 9 கழிச்சா 15. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் 15. மைனஸ் 15 என்னது? 0வை விட கம்மி. 0 விட கம்மி அப்படின்னா என்ன இருக்கு? மூலங்கள் மெய் அல்ல. மூலங்கள் மெய் அல்ல, கற்பனைன்னு அர்த்தம். மூலங்கள் மெய் அல்ல. மெய் அல்லன்னா என்ன அர்த்தம்? கற்பனை. மூலங்கள் கற்பனை. இது நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை, எழுதலாம், தப்பு கிடையாது. அடுத்தது 4வது பாப்போமா பாருங்க. 4வது கணக்கு எடுத்து எழுதுவோம். என்ன இருக்கு? 9 y ஸ்கொயர் மைனஸ் 6 இன்டூ ரூட் 2y பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. முதல்ல பாருங்க ஏபிசி மதிப்புகளை எடுத்து எழுதுமா. ஏன்றது y ஸ்கொயரோட கெழு 9, பின்றது ஒய்யோட கெழு மைனஸ் 6 ரூட் 2, சின்றது மாறிலி உறுப்பு 2. இப்ப பாருங்க டெல் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac மதிப்புல பிரதிடுங்க. பியோட மதிப்பு மைனஸ் 6 ரூட் 2 அடுக்கு 2. இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். ஃபார்முலா இருக்கு இந்த மைனஸ் 4 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலா 9, சிக்கு பதிலா 2. இந்த ஃபார்முலால அப்படியே பிரதிட்டு இருக்கோம். சரியா? மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணா மைனஸ் 6 பெருக்கல் மைனஸ் 6 பிளஸ் 36. ரூட் 2 ஸ்கொயர் பண்ணா 2, அதாவது ரூட் 2 2 தடவை ரூட் 2 பெருக்கல் ரூட் 2 2 வந்துடும். மைனஸ் இதை பெருங்க. 4 9 36, 36 2 பெருக்குனா 72 ஈக்குவல் டு இங்க 36 2 பெருக்குனா 72 மைனஸ் 72. அப்ப 72 கழிச்சா 0. அப்ப நமக்கு 0 வந்திருக்கு. 0 வந்தா மூலங்கள் மெய் மற்றும் சமம். மூலங்கள் மெய் மற்றும் சமம். சரியா? மெய் மற்றும் சமம். 4வது இதை முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து 5வது பார்க்கலாமா பாருங்க. லாஸ்ட் இது என்ன கொடுத்துருக்காங்க? 5வதுல 9 a ஸ்கொயர் b ஸ்கொயர் x ஸ்கொயர் மைனஸ் 24 abcd x பிளஸ் 16 c ஸ்கொயர் d ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதனுடைய மூலங்களின் தன்மை நம்ம ஆராயணும். பாருங்க எக்ஸ் ஸ்கொயரோட கீழே நம்ம ஏன்னு எடுப்போம். அப்போ கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாமா? எதுக்கு கேபிட்டல் ஏ அப்படின்னா அங்கே பாருங்க இங்கே ஸ்மால் ஏபிசி இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நம்ம கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. எக்ஸ் ஸ்கொயரோட கீழே கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிட்டோம். என்ன இருக்கு? 9 a ஸ்கொயர் b ஸ்கொயர். கேபிட்டல் பி பாருங்க, கேபிட்டல் பின்னா எக்ஸோட கெழு. எக்ஸை தவிர மிச்சம் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயரை தவிர மிச்சம் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயரோட கெழு. எக்ஸை தவிர மிச்சம் இருக்கிறது எக்ஸோட கெழு. மைனஸ் 24 a b c d. அதுக்கடுத்து சி பாருங்க, மாறிலி உறுப்பு என்னது? 16 சி ஸ்கொயர் இன்டூ டி ஸ்கொயர். சரியா? இப்போ ஃபார்முலா பாருங்க. ஃபார்முலா என்ன? டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஃபார்முலால கேபிட்டல் லெட்டரை மாத்திட்டோம், தாராளமாக மாத்திக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா? ஈக்குவல் டு பியோட மதிப்பு பாருங்க மைனஸ் 24 a b c d. இங்க ஸ்கொயர் இருக்கு, அதனால ஸ்கொயர் மைனஸ் 4 ஏ பாருங்க. ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? 9 a ஸ்கொயர் b ஸ்கொயர். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க ஃபார்முலா சி இருக்கா? சிக்கு பதிலாக என்ன இருக்கு? 16 சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். சரியா? ஈக்குவல் டு மைனஸ் 24 ஸ்கொயர் பண்ண போறோம். மைனஸ் 24 2 தடவை எழுதி போறோம். மைனஸ் 24 பெருக்கல் மைனஸ் 24 576. மைனஸ் 24 ஸ்கொயர் பண்ணா ஏவை ஸ்கொயர் பண்ணா ஏ ஸ்கொயர், பிஏ ஸ்கொயர் பண்ணா பி ஸ்கொயர், சிஏ ஸ்கொயர் பண்ணா சி ஸ்கொயர், டிஏ ஸ்கொயர் பண்ணா சி ஸ்கொயர். மைனஸ் 24 576. மிச்சது பாருங்க ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். என்ன ஸ்கொயர் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது மைனஸ் இந்த இடத்துல பாருங்க 4 9 36. 36 16 பெருக்குனா 576. பெருக்கி பார்ப்போமா? 4 9 36, 36 16 பெருக்குங்க. 6 36க்கு 6, மிச்சம் 3, 6 3 18, 3 கூட்டினா 21. 1 கொண்டு பெருங்க. 1 6, 1 3 3 கூட்டுங்க. 6 7 5 576. கரெக்டாக வந்துருச்சா? அப்போ 4 9 பேர் 36, 36 16 பேருக்குன்னா 576. ஏ ஸ்கொயர் அப்படியே தான் வரும், ஏன்னா இது ஒன்று தான் இருக்கு. பி ஸ்கொயர் அப்படியே தான் வரும்,
சி ஸ்கொயர் அப்படியே தான் வரும், டி ஸ்கொயர் அப்படியே தான் வரும். நம்பர் பெருகிட்டோம், இதெல்லாம் அப்படியே தான் வரும். பாருங்க 576 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் 576 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். அப்போ எல்லாமே என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகி 0 வந்து இதுவும் கேன்சல், எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? 0 வந்திருக்கு. therefore 0 வந்ததுனால மூலங்கள் எப்படி இருக்கும்? மெய் மற்றும் சமம். மெய் மற்றும் சமம். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் கேயின் மதிப்பை காண்க. இங்க ரெண்டு சமன்பாடு கொடுத்திருக்காங்க. இந்த சமன்பாட்டோட மூலங்கள் எப்படி இருக்குன்னா மெய் மற்றும் சமமா இருக்கு. அப்படி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கேவோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். மெய் மற்றும் சமம் அப்படின்னா டெல்லோட மதிப்பு 0. அப்ப டெல்லுக்கு ஃபார்முலா என்ன? நமக்கு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இதோட மதிப்பும் 0. இதெல்லாம் நம்ம பிரதியிடணும். பிரதியிட சுருக்கு நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஈஸியா கேவோட மதிப்பு கிடைச்சிரும். முதல் இது பாருங்க, எடுத்து எழுதிடுவோமா கொஸ்டின்? என்ன இருக்கு? 5k மைனஸ் 6 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2k எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. முதல்ல ஏபிசி மதிப்புகள் நம்ம கண்டுபிடிப்போம். ஏன்றது எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 5k மைனஸ் 6. பின்றது எக்ஸோட கெழு, எக்ஸ் தவிர மிச்சம் இருக்குது 2k. சின்றது மாறிலி உறுப்பு 1. சரியா? இப்ப பாருங்க, இது வந்து மூலங்கள் எப்படி இருக்கு? மெய் மற்றும் சமம் அப்படின்னா டெல்லோட மதிப்பு 0. அப்ப டெல்லுக்கான ஃபார்முலா என்ன? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இதோட மதிப்பு என்னவா தான் இருக்கும்? 0வாகத்தான் இருக்கும். பாருங்க, இதை எடுத்துருவோம். எதை ஃபார்முலா மட்டும் நம்ம என்ன செஞ்சா போதும்? 0க்கு சமப்படுத்திட்டா போதும். ஏன் அப்படின்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம். இப்ப பாருங்க, மதிப்புகளை பிரதியிடுவோம். பியோட மதிப்பு பாருங்க என்ன இருக்கு? 2k அடுக்கு 2 அப்படியே வந்துடும். மைனஸ் 4 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலா 5k மைனஸ் 6. சிக்கு பதிலா 1. எதுக்கு சமமா இருக்கும்? 0வுக்கு சமமாக இருக்கும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல 2 ஸ்கொயர் பண்ணா 4, கேவை ஸ்கொயர் பண்ணா கே ஸ்கொயர். சரியா போச்சா? மைனஸ் பாருங்க, ஒரு நாளா 4 தான். இப்ப மைனஸ் 4 உள்ள பெருக்க போறோம். பாருங்க, மைனஸ் 4ஐயும் 5 பெருக்குனா மைனஸ் 20k. அதாவது 4 5 பெருக்குனா 20, இந்த கே அப்படியே வந்துடும். அதுக்கு அடுத்து மைனஸை மைனஸை பெருக்குனா பிளஸ் 4 24 ஈக்குவல் டு 0. பாருங்க, நமக்கு ஒரு இருபடி சமன்பாடு வந்திருக்கு. இது எல்லாமே பாருங்க 4 மடங்கா இருக்கா? அப்ப 4 கொண்டு வகுத்துடலாமா? 4ஆல் இருபுறமும் வகுக்க. 4ஆல் இருபுறமும் வகுக்க. பாருங்க, இங்க 4k ஸ்கொயர் இருக்கு, நம்ம 4 கொண்டு வகுக்கிறோம். 20k இருக்கு, நம்ம 4 கொண்டு வகுக்கிறோம். 24 இருக்கு, நம்ம 4 கொண்டு வகுக்கிறோம். 0 இருக்கு, 4 கொண்டு வகுக்கிறோம். எல்லாத்தையும் 4 கொண்டு வகுத்துட்டோம். இப்ப பாருங்க, இந்த 4 கேன்சல். அப்ப என்ன வரும்? கே ஸ்கொயர். இந்த இடத்துல பாருங்க, 1 4 4 5 20. அப்ப என்ன வரும்? 5k. இங்க 1 4 4 6 24. அப்ப 6 ஈக்குவல் டு 0. நமக்கு என்ன வந்திருக்கு? ஒரு இருபடி சமன்பாடு வந்திருக்கு. இந்த இருபடி சமன்பாட்டை நம்ம காரணிப்படுத்த போறோம். காரணிப்படுத்தினா நமக்கு ஈஸியா ஆன்சர் வந்து பாருங்க. கே ஸ்கொயரோட கெழு 1, மாறிலி உறுப்பு 6. அப்போ ஓர் 6 6. கேவோட கெழு மைனஸ் 5. இரண்டு எண்களை பெருக்கும் போது 6 வரணும், கூட்டினாலும் கழிச்சாலும் 5 வரணும். எந்த நம்பர்? 2 6. 2 6. 3 2 பேர் 6 வந்துடும். பாருங்க, இங்க நடுவுல மைனஸ் இருக்கு. அப்ப 2 காரணிக்குமே மைனஸ். மைனஸ் மைனஸ் பிளஸ் 2 6. ஒரே குறி. கூட்டுவோம். கூட்டினா என்ன வரும்? 5. மைனஸுக்கு மைனஸ் 5. சரியா வந்துருச்சா? பை. இப்ப பாருங்க, இந்த எக்ஸ் கே ஸ்கொயர் உறுப்புல அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை எழுதணும். கே கே. அப்போ கே மைனஸ் 3 இன்டூ கே மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. காரணிப்படுத்திடும். கே மைனஸ் 3 இன்டூ கே மைனஸ் 2. தனித்தனியாக பிரிச்சிடலாமா? பாருங்க, கே மைனஸ் 3 ஈக்குவல் டு 0, கே மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. தனித்தனியாக 0க்கு சமப்படுத்தியது. அப்போ பாருங்க, கே ஈக்குவல் டு 3 இது ஒரு ஆன்சர். இங்க இது பண்ணா கே ஈக்குவல் டு 2 இது ஒரு ஆன்சர். சரியா? தேர்ஃபோர் அப்ப கேக்கு 2 மதிப்புகள் என்னென்ன? 3ன்னு ஒரு ஆன்சர், 2 ஒரு ஆன்சர். சரியா? எதை முடிச்சிட்டோம்? முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது ஆரம்பிக்கலாமா? பாருங்க, ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? எடுத்து எழுதிடுவோமா? முதல்ல கொடுத்து இந்த சமன்பாட்டை எடுத்து எழுதிடுவோம். என்ன இருக்கு பாருங்க,
kx ஸ்கொயர் ப்ளஸ் 6k ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. இதனுடைய மூலங்களும் எப்படிதான் இருக்கு? மெய் மற்றும் சமமாகத்தான் இருக்கு. அப்ப இதே கண்டிஷன் தான், இதே நிபந்தனை தான். முதல்ல ஏவோட மதிப்பு எடுத்துடுங்க. ஏன்றது என்னது? எக்ஸ் ஸ்கொயரோட கெழு கே. பின்றது என்னது? எக்ஸோட கெழு 6k ப்ளஸ் 2. சின்றது என்னது? மாறிலி உறுப்பு 16. நமக்கு பாருங்க டெல்லோட மதிப்பு என்ன? 0. ஏன்னா கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க? மெய் மற்றும் சமம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டெல்லோட மதிப்பு 0. டெல்லோட மதிப்பு 0ன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இதோட மதிப்பு என்னவாதான் இருக்கும்? 0வாகத்தான் இருக்கும். மதிப்புல பிரதியிடுங்க. பி. பியோட மதிப்பு 6k ப்ளஸ் 2 இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். மைனஸ் 4 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலா கே, சிக்கு பதிலா 16 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போற ஃபார்முலா இங்க எழுதுறோம் பாருங்க. a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா பயன்படுத்தி விரிவுபடுத்த போறோம். பாருங்க, ஏக்கு பதிலா 6k, அப்போ 6k ஸ்கொயர் பிளஸ் 2ab, ஏக்கு பதிலா 6k, பிக்கு பதிலா 2 பிளஸ் பி ஸ்கொயர். பிக்கு பதிலா 2 இருக்கா? 2 ஸ்கொயர். இப்போ பாருங்க, மைனஸ் 4ஐயும் 16 பெருக்க போறோம். 4 16 64. இந்த கே அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ பாருங்க, 6 ஸ்கொயர் பண்ணா 6 6 36, கேவை ஸ்கொயர் பண்ணா கே ஸ்கொயர் பிளஸ் இந்த இடத்த பெருக்குமா? பாருங்க, 6 12, 12 2 24k, 24k. இந்த இடத்துல பாருங்க, 2 ஸ்கொயர் பண்ணா 4 மைனஸ் 64k ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, இங்க 36k ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இந்த இடத்துல பாருங்க, 24k மைனஸ் 64k வேற வேற குறி, வேற வேறுனா கழிப்போம். அப்ப 64ல 24 கழிச்சா 40, பெரிய நம்பருக்கு மைனஸ், அதனால மைனஸ் 40k. இந்த பிளஸ் 4 அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு 0. பாருங்க, இது எல்லாமே 4 மடங்கா இருக்கு. அப்ப 4 கொண்டு வகுத்துடலாம். 4ஆல் இருபுறமும் வகுத்துடலாமா? பாருங்க, 36k ஸ்கொயர் இருக்கு, நம்ம 4 கொண்டு வகுக்கிறோம். மைனஸ் 40k இருக்கு, 4 கொண்டு வகுக்கிறோம். 4 இருக்கு, 4 கொண்டு வகுத்துட்டோம். 0 இருக்கு, 4 கொண்டு வகுத்துட்டோம். 2 பக்கமும் வகுக்கணும். இதை கேன்சல் பண்ணுங்க. 1 4 4, 9 4 36. அப்போ 9k ஸ்கொயர் மைனஸ் 1 4 4 பைத்துனாங்க 40. அப்போ 10k. 1 4 4, 1 4 4. அப்போ என்னது? 1/1 1ன்னு அர்த்தம் ஈக்குவல் டு 0. நமக்கு ஒரு இருபடி சமன்பாடு வந்திருக்கு. இதை காரணிப்படுத்த போறோம். காரணிப்படுத்துவோமா? பாருங்க, கே ஸ்கொயரோட கெழு 9, மாறிலி உறுப்பு 1, மாறிலி உறுப்பு 1. அப்போ என்ன வரும் பாருங்க, ஓர் 9 9, கேவோட கெழு மைனஸ் 10. 2 எண்களை பெருக்கும் போது நமக்கு என்ன வரணும்? 9 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ மைனஸ் 10 வரணும். எந்த நம்பர்? ஓர் 9 9. சரியா? பாருங்க, நடு உறுப்பு மைனஸ், அப்ப 2 காரணிகள் மைனஸ், மைனஸ் மைனஸ் பிளஸ், ஓர் 9 9. 2 ஒரே குறி, கூட்டுவோம். 1 9 கூட்டினா 10, மைனஸ் மைனஸ் கரெக்டா வந்துருச்சா? பை இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, கே ஸ்கொயர் உறுப்பு, இதுல ஸ்கொயரை விட்டுட்டு அடிமானத்தை எழுதணும். 9k 9k. கேன்சல் பண்ணுங்க. ஓர் 9 9. அப்ப பாருங்க, இந்த இடத்துல 9k மைனஸ் 1 எப்படி எழுதுறோம் பாருங்க. 9k மைனஸ் 1 இன்டூ k மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. காரணிப்படுத்திட்டோம். இப்போ தனித்தனியாக பிரிச்சிருவோமா? 9k மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, k மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இது தனியாக எத்தனை 0க்கு சமப்படுது. இப்போ பாருங்க, 9k ஈக்குவல் டு மைனஸ் 1, இங்கே வந்தால் ப்ளஸ் 1, k ஈக்குவல் டு 1/, இந்த 9 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். அப்போ கேவோட ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், 1/9. அதுக்கு அடுத்து பாருங்க, k ஈக்குவல் டு மைனஸ் 1, வலது பக்கம் வந்தால் ப்ளஸ் 1 மாறிடும். தேர்ஃபோர் கேக்கு 2 மதிப்புகள் என்னென்ன? 1/9ன்னு ஒரு மதிப்பு, 1ன்னு ஒரு மதிப்பு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. மூன்றாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. a மைனஸ் பி இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி மைனஸ் சி இன்டூ எக்ஸ் பிளஸ் சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0.
என்ற சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் பி ஏ சி ஆகியவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை அமைக்கும் என நிறுவுக. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இருபடி சமன்பாட்டோட மூலங்கள் எப்படி இருக்குன்னா மெய் மற்றும் சமமா இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன இது பண்ணணும், பிஏசி ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம நிரூபிக்கணும். சரியா? இப்ப பாருங்க, பிஏசி ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா எது சமமா இருக்கும்? நமக்கு பொது வித்தியாசம் சமமா இருக்கும். பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிப்போம். எதுக்கு சமமா இருக்கும்? மூணாவது உறுப்புல இருந்து ரெண்டாவது உறுப்பை மைனஸ் பண்ணதுக்கு சமமா இருக்கும். இப்போ சுருக்கிடலாமா? பாருங்க, ஏ இங்க இருக்கட்டும், இது மைனஸ் ஏ, இங்க வந்தா பிளஸ் ஏ ஈக்குவல் டு சி இங்க இருக்கு, இது மைனஸ் பி, இங்க வந்தா பிளஸ் பியா மாறும். ஏவை கூட்டா ஏ பிளஸ் ஏ 2a ஈக்குவல் டு சி பிளஸ் பி. அப்போ நம்ம கணக்கை சுருக்கும் போது நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? 2a ஈக்குவல் டு சி பிளஸ் பி, அப்படி இல்லை பி பிளஸ் சி, ரெண்டும் ஒன்று தான். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது வந்து என்னவா இருக்கும்? பிஏசி ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கும். சரியா? கணக்கு ஆரம்பிக்கலாமா? பாருங்க, இங்க முதல்ல ஏபிசி மதிப்பு வேணும். இங்க பாருங்க, ஏபிசி ஸ்மால் எழுத்து இருக்கு. நம்ம என்ன செய்யலாம்? ஃபார்முலா கேபிட்டல் மாத்திக்கலாம். அப்ப எக்ஸ் ஸ்கொயரோட கெழு தான் கேபிட்டல் ஏ, என்ன? ஏ மைனஸ் பி. கேபிட்டல் பி வந்து என்ன? எக்ஸோட கெழு பி மைனஸ் சி. மாறிலி உறுப்பு சி மைனஸ் ஏ. சரியா? இப்ப பாருங்க, மூலங்கள் மெய் மற்றும் சமம் அப்படின்னா டெல்லோட மதிப்பு 0. இந்த டெல்லு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இதான் ஃபார்முலா. இப்ப பாருங்க, பியோட மதிப்பு நமக்கு தெரியும். என்ன இருக்கு? பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. ஏ பாருங்க, ஏக்கு பதிலா ஏ மைனஸ் பி, சிக்கு பதிலா சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்முலாவில் நம்ம ஏபிசி மதிப்புகளை பிரதிட்டு இருக்கோம். சரியா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னன்னா இங்க இருக்கு பாருங்க, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இதான் ஃபார்முலா. ஆனா இங்க ஏ மைனஸ் பி இருக்கு, இங்க பி மைனஸ் சி இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். பாருங்க, அப்ப இங்க என்ன வரும்? பி ஸ்கொயர், ஏக்கு பதிலா பி மைனஸ் 2ab, ஏக்கு பதிலா பி, பிக்கு பதிலா சி. இங்க ஏபி இருக்கு, இங்க பிசி இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். பிளஸ் பி ஸ்கொயர், ஆனா அங்க பிக்கு பதிலா என்னது? சி, சி ஸ்கொயர். சரியா? மைனஸ் என்ன செஞ்சுட்டு வந்த இடத்துல இந்த ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம விரிவாக்கம் பண்ணியிருக்கோம். பாருங்க, இந்த மைனஸ் 4 அப்படியே இருக்கட்டும். இந்த ஏவை எடுத்து முழு பிராக்கெட்டை பெருக்க போறோம். ஏவையும் சியும் பெருக்குனா ஏசி, ஏவையும் மைனஸ் ஏவையும் பெருக்குனா மைனஸ் ஏ ஸ்கொயர். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, மைனஸ் பி எடுத்து பெருக்க போறோம். மைனஸ் பியும் சியும் பெருக்குனா மைனஸ் பிசி. அதுக்கு அடுத்து மைனஸ் ஏ மைனஸ் பெருக்குனா பிளஸ், ஏவையும் பியும் பெருக்குனா ஏபி. சரியா? இப்ப பாருங்க, ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல பி ஸ்கொயர் மைனஸ் 2bc பிளஸ் சி ஸ்கொயர், எந்த மாற்றம் இல்லை. இந்த மைனஸ் உள்ள பெருக்கிடுவோமா? என்ன வரும் பாருங்க, மைனஸ் 4ac மைனஸ் 4ac, மைனஸ் ஏ மைனஸ் பண்ண பிளஸ் 4a ஸ்கொயர், மைனஸ் ஏ மைனஸ் பண்ண பிளஸ் 4bc, மைனஸ் ஏ பிளஸ் பண்ண மைனஸ் 4ab ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க, இதை கொஞ்சம் நம்ம வரிசை எழுதுவோம். ஏ ஸ்கொயர் பாருங்க இங்க இருக்கா, 4a ஸ்கொயர். பி ஸ்கொயர் இங்க இருக்கு பாருங்க, பிளஸ் பி ஸ்கொயர். சி ஸ்கொயர் இங்க இருக்கா, பிளஸ் சி ஸ்கொயர். அதுக்கு அடுத்தது ஏபி உறுப்பு பாருங்க எங்கெங்க இருக்கு பாருங்க, மைனஸ் 4ab மைனஸ் 4ab, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. பிசி உறுப்பு பாருங்க, இங்க ஒரு பிசி இருக்கு, இங்க ஒரு பிசி இருக்கு. அப்ப 4bc மைனஸ் 2bc, 4bcல 2bc கழிச்சா 2bc. சரியா? பிளஸ் 2bc. ஏசி உறுப்பு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, 4ac ஈக்குவல் டு 0. இப்போ இத நம்ம ஒரு ஃபார்முலா வடிவத்துக்கு மாத்த போறோம். என்ன அப்படின்னா பாருங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2ca ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். இது ஃபார்முலா. சரியா? இந்த ஃபார்முலா வடிவத்தில் தான் இருக்கு. அப்ப பாருங்க, இதை எப்படி எழுதலாம் பாருங்க. இந்த இடத்துல 4a ஸ்கொயர் இருக்கா, இத 2a த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். பிளஸ் b
எப்படி எழுதலாம்? பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். சிஏ சி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ பாருங்க இந்த இடத்துல இங்க ஒரு மைனஸ் உறுப்பு இருக்கு, இங்க ஒரு மைனஸ் உறுப்பு இருக்கு. இந்த ரெண்டு உறுப்புலையும் பொதுவா இருக்க மாறி என்னன்னா ஏ தான் இருக்கு. அப்ப ஏக்கு நம்ம மைனஸ் கொடுக்கணும். அப்ப இந்த இடத்துல மைனஸ் கொடுத்தே ஆகணும். சரியா? இப்ப பாருங்க நம்ம ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர், அதுக்கு அடுத்தது 2ab பிளஸ் 2, ஏக்கு பதிலா மைனஸ் 2a, பிக்கு பதிலா பி தான். அதுக்கு அடுத்து பிளஸ் 2 பிசி, பிக்கு பதிலா பி தான், சிக்கு பதிலா சி தான். அதுக்கு அடுத்தது 2ca, சிக்கு பதிலா சி தான், சிக்கு பதிலா என்ன இருக்கு? சி தான் இருக்கு. ஆனா ஏக்கு பதிலா மைனஸ் 2a ஈக்குவல் டு 0. பாருங்க நீங்க வேணா விரிவுபடுத்தி பாருங்க, இந்த உறுப்பு வரும் பாருங்க. மைனஸ் 2a த ஹோல் ஸ்கொயர்னா 4a ஸ்கொயர், பி ஸ்கொயர், சி ஸ்கொயர். இதை விரிவுபடுத்துங்க. பிளஸ் மைனஸ் மைனஸ் 2 2 4 ஏபி கரெக்டாக வந்துருச்சா? 2 பிசி அப்படி வந்து இதை பெருக்குங்க. பிளஸ் மைனஸ் மைனஸ் 2 2 4 சிஐ பேர்னா ஏசி கரெக்டாக வந்துருச்சா? அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2ca ஈக்குவல் டு என்னது? ஏ பிளஸ் பி பிளஸ் சி தான் ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல யூஸ் பண்றோம் பாருங்க. ஏக்கு பதிலா மைனஸ் 2a பிளஸ் பிக்கு பதிலா பி தான் பிளஸ் சிக்கு பதிலா சி தான், த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. எதுக்கு சமமா இருக்கும்? 0வுக்கு சமமாக இருக்கும். இப்ப பாருங்க மைனஸ் 2a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் என்ன வரும்? இங்க ஸ்கொயரை கட் பண்ணிட்டோம், இங்க பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 வரும். இப்ப பாருங்க பி பிளஸ் சி ஈக்குவல் டு இது மைனஸ் 2a, இங்க வந்து என்ன மாறும்? பிளஸ் 2a, 2a பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட், அதாவது வர்க்கமூலம் எடுத்தா என்ன வந்துடும்? 0 வந்துடும். பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0க்கு வர்க்கமூலம் எடுத்தா என்ன வந்துடும்? 0 தான் வரும். 0க்கு வர்க்கமூலம் 0 தான். சரியா? இப்ப பாருங்க 2a கூட 0வை கூட்டினா 2a தான். 2aல 0வை மைனஸ் பண்ணா என்ன? 2a தான். அப்போ therefore b plus c equal என்னதான்? 2a மட்டும்தான் நமக்கு வரும். 2a கூட 0வை கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி நமக்கு என்னதான் வரும்? 2a தான் வரும். அப்ப b plus c equal to 2a. நீங்க இதை இப்படியே விட்டுட்டாலும் சரி இல்ல மாத்தி எழுதலாம் சரி. மாத்தி எழுதுனா therefore 2a equal to b plus c. பாருங்க நம்ம ஸ்டார்டிங்ல என்ன ஆன்சர் வரணும்னு சொன்னோம்? 2a equal to b plus c வரணும்னு சொன்னோம். அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. வந்ததனால எது வந்து கூட்டுத்தொடர் வரிசை? BAC என்பது கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும். therefore BAC என்பது எதில் அமையும்? கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும். கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. 4வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. a மற்றும் b மெய்யெண்கள் எனில் a மைனஸ் b இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 இன்டூ a பிளஸ் b எக்ஸ் மைனஸ் 9 இன்டூ a மைனஸ் b ஈக்குவல் 0வின் மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை என நிரூபிக்கவும். பாருங்க இதுக்கு வந்து 2 மூலங்கள் இருக்கும் இல்லையா? அந்த மூலங்கள் எப்படி இருக்கும்? மெய்யெண்களா இருக்கும். ஆனா சமமில்லை அப்படின்னு நிரூபிக்கணும். இதுல ஏவும் பியும் மெய்யெண்கள். சரியா? அப்போ மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை அப்படின்னா இந்த டெல்லோட மதிப்பு கிரேட்டர் than 0, 0 விட பெருசு, பிளஸ்ல இருக்கும்னு நம்ம நிரூபிக்கணும். சரியா? இப்ப பாருங்க முதல்ல நமக்கு ஏபிசியோட மதிப்புகள் வேணும். அதாவது ஏன்றது என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட கெழு a மைனஸ் பி. அதுக்கடுத்து பின்றது என்னன்னா எக்ஸோட கெழு, எக்ஸை தவிர மிச்சம் இருக்கிறது மைனஸ் 6 இன்டூ ஏ பிளஸ் பி. மிச்சம் இருக்குது மாறிலி உறுப்பு சி என்ன இருக்கு? மைனஸ் 9 இன்டூ ஏ மைனஸ் பி. சரியா? மூலங்களின் தன்மை காட்டிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போறோம். நமக்கு புக்ல ஸ்மால் ஏபிசி கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் ஸ்மால் ஏபிசி இருக்கா? எதுல? கணக்குல கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஃபார்முலாவை கேபிட்டல் லெட்டருக்கு மாத்திட்டோம். தப்பு கிடையாது. சரியா? இப்ப பாருங்க பியோட மதிப்பு பாருங்க என்ன இருக்கு? மைனஸ் 6 இன்டூ ஏ பிளஸ் பி. பிக்கு பதிலாக எழுதிட்டோம். இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும்.
-4 அப்படியே வந்துடும். ஏக்கு பதில் என்ன இருக்கு பாருங்க, a மைனஸ் பி. அதுக்கு அடுத்தது சி பாருங்க, சிக்கு பதிலாக என்ன இருக்கு பாருங்க, -9. அது தனியாக பிராக்கெட் போட்டுருவோம், a மைனஸ் பி. சரியா? இப்போ இது சுருக்க போறோம். சுருக்கலாமா? ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க -6 ஸ்கொயர் பண்ண போறோம். -6 ஸ்கொயர்னா -6 பெருக்கல் -6 பிளஸ் 36 a பிளஸ் பி அடுக்கு 2. சொன்னது புரிஞ்சுதா? -6 ஸ்கொயர் பண்ணா பிளஸ் 36 வந்துடும். a பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் அப்படியே போட்டோம். இங்க பாருங்க, இங்க ஒரு -4, இங்க ஒரு -9. அப்போ மைனஸ் மைனஸ் பெருக்குனா பிளஸ் 4 9 36. மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, இங்க ஒரு a மைனஸ் பி, இங்க ஒரு a மைனஸ் பி. அடுத்த ஸ்டெப் பாருங்க, ஈக்குவல் டு இதுல இருந்து 36 நம்ம பொதுவா எடுத்துருவோமா? 36 பொதுவா எடுத்துட்டோம்னா இங்க என்ன இருக்கும், a பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் இருக்கும். பிளஸ் இந்த 36 நம்ம வெளியே எடுத்து வச்சிட்டோம். a மைனஸ் பி பெருக்கல் a மைனஸ் பி எப்படி எழுதலாம்? a மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். a மைனஸ் பி பெருக்குனா a மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 36. இந்த இடத்துல a பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab ஃபார்முலா எழுதிட்டோம். இந்த பிளஸ் போட்டாச்சு. இப்போ a மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. சரியா? இப்போ பாருங்க, பிளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, ஈக்குவல் டு 36. இங்க ஒரு a ஸ்கொயர், இங்க ஒரு a ஸ்கொயர். ஒரு a ஸ்கொயர் பிளஸ் ஒரு a ஸ்கொயர் கூட்டினா 2a ஸ்கொயர். ஒரு b ஸ்கொயர் பிளஸ் ஒரு b ஸ்கொயர் கூட்டினா 2b ஸ்கொயர். சரியா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 36. 2 பொதுவாக எடுத்துருவோமா? 2 வெளியே எடுத்துட்டோம். இது பெருக்கல எல்லாம் பெருக்கல தான் வெளியே வரும். 2 எடுத்துட்டோம்னா a ஸ்கொயர், இந்த 2 எடுத்துட்டோம், உள்ள என்ன இருக்கும், வெறும் b ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு பெருங்க 36 2 பெருனா 72 a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். சரியா? இது வந்து ஸ்கொயர், a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சுது. இப்போ நமக்கு ஏவும் பியும் கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெய்யெண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெய்யெண்கள் அப்படின்னா பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக எந்த நம்பர்னாலும் கொடுக்கலாம், பிளஸ் மைனஸ் பின்னம் என்னனாலும் கொடுக்கலாம். ஆனால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும்? பிளஸ்ல தான் இருக்கும், 0 விட அதிகமாகத்தான் இருக்கும். இது வந்து என்னது? 0 விட அதிகமாக தான் இருக்கும். தேர்ஃபோர் பிளஸ்ல தான் இருக்கும். நீங்க என்ன மதிப்பாலும் கொடுத்து செக் பண்ணி பார்த்துங்க, பிளஸ்ல தான் வரும். தேர்ஃபோர் தரப்பட்ட சமன்பாட்டின் மூலங்கள் எப்படி இருக்கும்? மெய் மற்றும் சமமில்லை. மெய் மற்றும் சமமில்லை என்பது நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. 5வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 a ஸ்கொயர் மைனஸ் பிசி இன்டூ எக்ஸ் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் a ஈக்குவல் டு 0 அல்லது a இன் அடுக்கு 3 பிளஸ் b இன் அடுக்கு 3 பிளஸ் c இன் அடுக்கு 3 ஈக்குவல் டு 3abc என நிறுவுக. பாருங்க, இது ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்து இந்த இடத்துல எழுதிட்டோம். இதுக்கு 2 மூலங்கள் இருக்கும். அது என்னவா இருக்கு? மெய் மற்றும் சமம். மெய் மற்றும் சமம்னா டெல்லோட மதிப்பு 0. மூலங்களின் தன்மை காட்டி இருக்கு இல்லையா, அதோட மதிப்பு 0. இதுக்கு சமப்படுத்தணும்னா நம்ம ஈஸியா என்ன செஞ்சிடலாம், ஆன்சரை கொண்டு வந்துடலாம். பாருங்க, முதல்ல ஏபிசி மதிப்புகள் எடுத்து எழுதுவோமா? முதல்ல ஏன்றது என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட கெழு சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. எக்ஸ் ஸ்கொயர் தவிர மிச்சம் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்க, பின்னா என்னது? எக்ஸோட கெழு எக்ஸ் தவிர மிச்சம் இருக்கிறது மைனஸ் 2 இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி. அதுக்கடுத்து மாறிலி உறுப்பு சி என்ன இருக்கு? பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி. இங்க மூலங்கள் எப்படி இருக்கு? மெய் மற்றும் சமம். அப்போ டெல்லோட மதிப்பு என்ன? 0. ஏன்னா மெய் மற்றும் சமம். என்ன சைடுல பக்கத்துல எழுதுனா உங்களுக்கு புரியுறதுக்காக. சரியா? மெய் மற்றும் சமம். மூலங்கள் மெய்யெண்ணா இருக்கும், சமமா இருக்கும். அதனால டெல் ஈக்குவல் டு 0. இந்த டெல்லுக்கு ஃபார்முலா என்ன? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இதான் ஃபார்முலா.
நமக்கு ஃபார்முலா புக்கில் ஸ்மால் ஏபிசி கொடுத்துருப்பாங்க, நம்ம கேபிட்டல் ஏபிசின்னு மாற்றிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இங்கேயும் ஏபிசி இருக்குது, இங்கேயும் ஏபிசினா கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் ஃபார்முலா மட்டும் என்ன செஞ்சிட்டோம், கேபிட்டல் ஏபிசியை போட்டு எழுதிக்கிட்டோம். அப்படியே எடுத்து பிரதிடுங்க. பாருங்க பியோட மதிப்பு என்ன, -2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி, எல்லாத்துக்கும் சேர்த்து ஸ்கொயர் போடணும். இந்த -4 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக என்ன இருக்கு பாருங்க, சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. எதுக்கு பதிலாக, ஏக்கு பதிலாக. சிக்கு பதிலாக பாருங்க என்ன இருக்கு, பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி. இது வந்து எதுக்கு சமமாக இருக்கும், இந்த 0க்கு சமமாக இருக்கும். இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் பாருங்க. -2 ஸ்கொயர் பண்ண போகிறோம். -2 பெருக்கல் -2 + 4ன்னு மாறிடும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி அடுக்கு 2 அப்படி, இந்த அடுக்கு 2 பிரிச்சு கொடுத்துருக்கோம். -2 பிரிச்சு கொடுத்தோம்னா +4 மாறிடும். இந்த பிராக்கெட்டுக்கு ஸ்கொயர் போட்டாச்சு. -4 அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கவனமா அந்த சி ஸ்கொயர் எடுத்துட்டு முழு பிராக்கெட் பெருக்கணும், -ab எடுத்துட்டு முழு பிராக்கெட் பெருக்கணும். பெருக்கலாமா? முதல்ல சி ஸ்கொயரையும் பி ஸ்கொயரையும் பெருக்குனா பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் வரிசை எழுதுங்க. சரியா? அதுக்கடுத்து இங்க பெருக்க போறோம். இங்க மைனஸ் இருக்கா, பிளஸ் இன்ட்டு மைனஸ் ஏ அப்படியே வந்துடும். சி ஸ்கொயரையும் சிஎம் பெருக்குனா சியின் அடுக்கு 3. என்ன செஞ்சிட்டோம், சி ஸ்கொயர் எடுத்து பெருக்கிட்டோம். இப்போ -ab எடுத்து பெருக்க போறோம். பிளஸ் மைனஸ் பெருக்கினா மைனஸ், இந்த ஏ அப்படியே வந்துடும். பியவும் பி ஸ்கொயரையும் பெருக்குனா பியின் அடுக்கு 3. அதுக்கடுத்து பாருங்க, மைனஸ் பெருக்கினா பிளஸ், இங்க ஒரு ஏ இங்க ஒரு ஏ பெருக்கும்போது என்ன வரும், ஏ ஸ்கொயர். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல என்ன இருக்கு, பிசி வந்துருமா, பிசி. சரியா? ஈக்குவல் டு 0. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, இங்கேயும் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. அந்த 4 பொதுவாக எடுத்துருவோமா, 4 பொதுவாக எடுத்தாச்சு. இங்க மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி தான் ஹோல் ஸ்கொயர். 4 வெளியே எடுத்துட்டோம். பிராக்கெட் மட்டும் சுருக்கிடுவோமா, இங்க என்ன இருக்கு, பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் ஏசியின் அடுக்கு 3 மைனஸ் ஏ பியின் அடுக்கு 3 பிளஸ் ஏ ஸ்கொயர் பிசி. சரியா? ஈக்குவல் டு 0. எது செஞ்சிருக்கோம், 4 மட்டும் நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்க, இந்த 4 அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க, இந்த 4 அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பயன்படுத்த போறேன். ஃபார்முலா இந்த இடத்துல எழுத பாருங்க, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இந்த ஃபார்முலாவை நான் இந்த இடத்துல எழுத போறேன் பாருங்க. ஏக்கு பதிலாக என்ன இருக்கு, ஏ ஸ்கொயர் இருக்கு. ஏக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் அடுக்கு 2 பிளஸ் பி ஸ்கொயர். பிக்கு பதிலாக என்ன இருக்கு, பிசி அடுக்கு 2. ஃபார்முலா இருக்கிற -2, ஏக்கு பதிலாக ஏ ஸ்கொயர், பிக்கு பதிலாக பிசி. என்ன செஞ்சிட்டோம், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு விரிவுபடுத்தியாச்சு. இப்போ இந்த மைனஸ் உள்ள பெருங்க, மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஏ சியின் அடுக்கு 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஏ பியின் அடுக்கு 3 பிளஸ் இன்ட்டு மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசி ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, சுருக்கிடுவோமா, 4 இன்ட்டு ஏயின் அடுக்கு 2 அதோட அடுக்கு 2 அடிமானம் 1 அடுக்கு 2. அப்போ 2 அடுக்குலையும் பெருக்கணும். 2 2 4. இது தனித்தனியாக பிரிங்க, பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஸ்கொயரை தனித்தனியாக பிரித்து கொடுத்தாச்சு. மைனஸ் 2 ஏ ஸ்கொயர் பிசி. அதுக்கு அடுத்தது மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், ஏ சியின் அடுக்கு 3 ஏ பியின் அடுக்கு 3 மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசி ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப் பாருங்க, ஈக்குவல் டு 0 போட்டோமா. இப்போ சுருக்கிடுவோம் பாருங்க, எது கேன்சல் ஆகும் பாருங்க, அதுக்கு முன்னால பிளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ 4 இன்ட்டு ஏயின் அடுக்கு 4. இந்த இடத்துல பாருங்க, -2 ஏ ஸ்கொயர் பிசி, இங்க -1 ஏ ஸ்கொயர் பிசி. ஏ ஸ்கொயர் பிசி ஏ ஸ்கொயர், இது -2 இது -1 ஒரே குறி. அப்போ கூட்டணும், கூட்டினா என்ன வரும், -3 ஏ ஸ்கொயர் பிசி. மிச்சம் எந்த மாற்றமும் அப்படியே எடுத்து எழுதுங்க, மைனஸ் ஏ சியின் அடுக்கு 3 பிளஸ் ஏ பியின் அடுக்கு 3 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, இதுல இருந்து எல்லாமே ஏவை பொதுவாக எடுத்துருவோமா, 4 ஏற்கனவே வெளியே இருக்கு. இப்போ ஏவை நம்ம பொதுவாக எடுக்க போறோம். இப்போ பாருங்க, ஏயின் அடுக்கு 3 ஏ 4 தடவை இருக்கு, ஒரு தடவை வெளியே வந்துருச்சு. அப்போ உள்ள எத்தனை தடவை இருக்கும், 3 தடவை இருக்கும். மைனஸ் இந்த இடத்துல பாருங்க 3 அப்படியே வந்துடும். ஏ ஸ்கொயர் ஏ 2 தடவை இருக்கு, ஒரு தடவை வெளியே வந்துச்சு. அப்போ ஒரு தடவை உள்ள இருக்கும். பிசி அப்படியே வந்துடும். ஏ வெளியே எடுத்துட்டோம், சியின் அடுக்கு 3 ஏ வெளியே எடுத்துட்டோம், பியின் அடுக்கு 3 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, 2 பிரிச்சிருவோமா. என்ன செய்ய போறோம், காரணிப்படுத்திட்டோம். இந்த 4 ஏவை நம்ம 0க்கு சமப்படுத்தணும்.
அதுக்கடுத்து ஏயின் அடுக்கு 3 மைனஸ் 3 ஏபிசி பிளஸ் சியின் அடுக்கு 3 பிளஸ் பியின் அடுக்கு 3 ஈக்குவல் டு 0. தனித்தனியா இது தனியா 0க்கு சமப்படுத்திடும், இது தனியா 0க்கு சமப்படுத்திடும். இப்போ பாருங்க ஏ ஈக்குவல் டு 0, இந்த 4 இங்க வந்தா வகுத்துல மாறும். அப்ப ஏ ஈக்குவல் டு 0/4 0 தான். அப்போ ஏவோட மதிப்பு 0. ஒரு ஆன்சர் வந்துருச்சு. அதுக்கு அடுத்து பாருங்க ஏயின் அடுக்கு 3 பிளஸ் வரிசை எழுதுவோம் சரியா, பியின் அடுக்கு 3 பிளஸ் சியின் அடுக்கு 3 ஈக்குவல் டு இது மைனஸ் 3ஏசி இங்க கொண்டு வாங்க, பிளஸ் 3 ஏபிசின்னு வந்துருமா, இங்க மைனஸ் 3 ஏபிசி இங்க கொண்டு வந்து பிளஸ் 3 ஏபிசி. பாருங்க இதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேர்ஃபோர் தரப்பட்ட சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமமா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வந்திருக்கு, ஏவோட மதிப்பு 0 அல்லது ஏயின் அடுக்கு 3 பிளஸ் பியின் அடுக்கு 3 பிளஸ் சியின் அடுக்கு 3 ஈக்குவல் டு 3 ஏபிசி என்பது நிரூபிக்கப்பட்டது. எக்ஸாம்ல நீங்க இந்த லைனை எழுதினாலும் சரி, எழுதாம நீங்க அப்படியே விட்டுட்டாலும் சரி, மார்க்லாம் குறைக்க மாட்டாங்க. சரியா, அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.